Assalamualaikum and hello everyone. I am Hanjira from ilangai samayal. நாம இன்னைக்கு டொமேட்டோ கெச்சப் வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். இது பண்ணதுக்காக வேண்டிய 500 கிராம் தக்காளிக்கு எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த காயை எடுத்துக்கொள்ள வேணும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த தக்காளிக்கு இருக்க கண்கள் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்ததும் ஒரு தக்காளிக்கு இது போல் 4 கட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ மொத்தமாக இது மாதிரி ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்துக்கொண்டேன். கணக்கான ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ கட் பண்ணி வச்சுருந்த தக்காளிக்கெல்லாம் சேர்த்துக்கொள்ள வேணும். இதோட 2 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை அண்ட் ஒரு பல் பூண்டு, சின்ன துண்டு இதுக்கு வெங்காயமும் சேர்த்துக்கொள்ளவும் வேணும் இது போல். அண்ட் இப்போ நாங்கள் இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா லிட் வச்சு கவர் பண்ணுங்க. மிதமான தீயில் ஸ்டவ் இருக்க வேணும். 20 நிமிஷம் நாங்கள் இதை குக் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ பாருங்கள், இப்போ ஓரளவு குக்காகி வந்திருக்கு. தண்ணியெல்லாம் வெளியாகி வந்திருக்கு. இது மாதிரி தண்ணியெல்லாம் பெருசாக வரலைனாக்கா நாங்கள் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மசஞ்சு வெந்து வந்ததும் ஸ்டவ்லேருந்து எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ நாங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இது போல். இப்போ இதை நாங்கள் வடிகட்டி எடுத்துக்கொள்ள வேணும். சின்ன கண்ணுள்ள வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது மொத்தமாக வடிகட்டி இது போல் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ வடிகட்டி எடுத்ததை நாங்கள் எகெயின் இப்போ இதே பேனுக்கு சேர்த்துக்கொள்ள வேணும். இதோட 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கொள்ள வேணும். அண்ட் இதோட நான் 2 டேபிள் ஸ்பூன் சீனியும் சேர்த்துக்கொள்ள. அது புளிப்புத்தன்மை அதிகமாக இருந்தால் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அண்ட் இதோட 1/4 டீஸ்பூன் கொச்சிக்கத்தூள் சேர்த்து இப்போ எகெயின் நாங்கள் ஸ்டவ்வில் வச்சு இதை மிக்ஸ் பண்ணிக்கொண்டு இருக்க வேணும். இது ஒரு கொதி வரும் வரை நாங்கள் இது மாதிரி கைவிடாமல் லேசாக இது போல் மிக்ஸ் பண்ணிக்கொண்டு இருங்கோ. இது ரொம்ப திக்னஸாக தானே இருக்குது. ரொம்ப குயிக்காக எங்களுக்கு பேஸ்ட்டாக எண்ணெய் சூப்பராக எங்களுக்கு கிடைக்கிற. இது ரொம்பவுமே தண்ணியாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஒரு 1/2 hour போகும் இந்த ஸ்டேஜுக்கு வர, இந்த திக்னஸ் ஆகி வர. இப்போ இது மாதிரி கைவிட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ ஓரளவு கொதிச்சு கொண்டு வருதும் கூட. அண்ட் இது அந்த கொஞ்சம் நாங்கள் மிக்ஸ் பண்ண இது கொதிச்சுக்கும் வரும் பொழுதும் நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகி கொண்டு தான் இருக்குது. வீடியோவுக்கு அவ்வளோ கிளியராக விளங்காது. இப்போ நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ பாருங்கள், ரொம்பவுமே திக்னஸாகி வந்திருக்கு. நாங்கள் இருந்தாலும் இதை செக் பண்ணி பார்த்துக்கொள்ள வேணும். இப்போ ஒரு பிளேட் ஒன்று எடுத்துக்கொள்ள வேணும். தண்ணித்துளி எதுவும் இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருக்கவும் வேணும். அண்ட் இதில் 1 டீஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. இப்போ பிளேட்டை திருப்பி விட்டாலும் இது கீழே விழாமல் இருக்கவும் வேணும். தண்ணி எதுவும் கீழே வராமல். அண்ட் இது மாதிரி நாங்கள் கோடு போடும்போது 2ம் பிரிஞ்சு வரணும். இது போல் வந்ததும் நாங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டோர்லேருந்து எடுத்துக்கோங்க. இதை நாங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க வேணும். வெளியில் வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் மட்டுமே தான் வைக்க வேணும். வெளியில் வச்சோம்னா 2-3 நாளையில் கெட்டு போகும். இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன். அண்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேக் கேர், பாய்.